ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலகட்டத்தில் என்ன உணவு அட்டவணையை மேற்கொள்ளணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக கர்ப்ப காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களில் முதலாவது பட்னி கிடைக்கிறது தான். பட்னி கிடந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவையான நேரத்தில் சத்துக்கள் கிடைக்காது. இதனால் குழந்தையோட வளர்ச்சியில் வாரத்துக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கிற மாட்டாங்க, இல்லைனா ரொம்ப வளர்ச்சி குன்றி இருக்கிறது, ஒரு வார வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது முதல் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் மூணுக்குமே நீங்கள் குறிப்பாக ஃபோலிக் கண்டென்ட் இருக்கணும், கால்சியம் இருக்கணும், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். இதை விட சமச்சீர் உணவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் 3 வேளைக்கு உணவு எடுக்கிறீங்கன்னா அந்த 3 வேளையை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 6 வேளையாக எடுக்கணும். ஏன் 3 வேளைக்கு 6 வேளையாக எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான உணவுகள் எடுத்திங்கன்னா செரிமான கோளாறு வரும். அதை விட நிறைய பேருக்கு கர்ப்ப காலகட்டத்தில் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதனால தான் 6 வேளை உணவாக பிரித்து சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்ன மாதிரி உணவுகளை என்ன மாதிரி டைமில் உங்கள் உணவு முறைகளில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் 6:30 மணிக்குனா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிடுங்க. அது குடித்த ஒரு 5 நிமிஷத்தில், இல்லை அப்படின்னா அது குடித்த உடனே நீங்கள் 4லேருந்து 5 பாதம் முத நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. வால்நட் அப்படிங்கிறது கிடைச்சா கூட 2 ஊற வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் ஏற்படக்கூடிய நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல் கர்ப்ப காலகட்டத்தில் வரும்ல, அது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வால்நட் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக நீங்கள் 4லேருந்து 5 பாதம் முத நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. காலையில் 8 அளவில் உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி, தோசை, அது கூட நீங்கள் சாம்பார், சட்னி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்ற பேசிக்கில் சத்து மாவு கஞ்சி எடுக்கலாம், இல்லைன்னா காய்கறி சூப் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா காய்கறி எல்லாமே போட்டு அவியல், இல்லை அது கூடவே தயிர் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காலை உணவுகள் அப்படின்றதுல காலை உணவுகளை நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுக்கிறீங்களோ அது டைரெக்டாக குழந்தைக்கு போகும். ஏன்னா காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறதுனால என்ன உணவு சாப்பிட்டாலுமே குழந்தைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் அப்புறம் உங்கள் உடம்புக்கு போகும். முற்பகல் வேலையில் குறிப்பாக அந்த மதியம் காலையிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மிட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல 11 மணிக்கு, அந்த டைமில் உங்களுக்கு ஸ்நாக் டைம் மாதிரி, அதுவும் ஹெல்த்தி ஸ்நாக்காக நீங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு பொமக்ரானட் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இளநீர், இந்த சம்மர் டேஸுக்கு இளநீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூஸாக எடுக்கிறத விட பழங்களை நல்லா கடித்து சாப்பிட்டிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் உடம்புக்கு போகும். அடுத்தது மதிய உணவு பொறுத்த வரைக்கும் 1:30 எடுத்துக்கோங்க. 1:30 சாதம், எப்பவும் போல் சாதம் என்ன சாப்பிடுவீங்க, அது புழுங்கல் அரிசி சாதமாக இருக்கட்டும், என்ன அரிசியில் வேணாலும் சாதம் இருக்கட்டும், அது கூட பருப்பு ப்ளஸ் சாம்பார், அதாவது பருப்பு தனியாக அதை மசித்து சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி பருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சாம்பார் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பல்சரி மதியம் உங்களுடைய உணவு வேலையில் ஏதாவது ஒரு கீரை இருக்கணும், ஒரு காய் பொரியல் அப்படிங்கிறது இருக்கணும். கண்டிப்பாக அதில் அதிகமாக நீங்கள் கேரட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்லியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரோக்லியில் ஃபோலிக் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது 4:30 மணிக்குனா எடுத்துக்கணும். வேக வச்ச சுண்டல், பாசிப்பயிறு, காராமணி, இல்லை அப்படின்னா மொச்சக்கொட்டை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக் அப்படின்றத எடுத்துக்கோங்க. கர்ப்ப காலகட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் எடுக்கிற ஸ்நாக் அப்படிங்கிறது ஹெல்த்தியானதாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அன்வான்ட் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, சிப்ஸு, முறுக்கு, காரச்சவு, மிச்சரு இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி ஃபேட் வராது. அன்ஹெல்த்தி ஃபேட் ஆகி உங்களுடைய வெயிட் அப்படிங்கிறது ஒரே மாதத்தில் 20 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை 10 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் குழந்தைய நீங்களே ஹார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் ஹெல்த்தி ஸ்நாக் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் நீங்கள் ஏதாவது சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சத்து மாவு மிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை டாக்டர் ஏதாவது ப்ரோட்டீன் பவுட்ரு, இல்லைன்னா ப்ரெக்னன்சி பவுட்ரு சில இது கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் பால் பொறுத்த வரைக்கும் வீட்டிலேயே மேட் பண்ணதாக இருக்கணும். நீங்கள் கடையில் பொடி வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரியும் வேண்டாம். இரவு உணவு அப்படிங்கிறது எப்போவுமே 7:30 மணிக்குனா எடுத்துக்கோங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நீங்கள் ஏர்லியராக நீங்கள் உணவு எடுத்தால் மட்டும்தான் இரவு வேலைகளில் நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல், தூக்கமின்மை பிரச்சனை, ரொம்ப சாப்பாடு எதுக்கழிச்சிட்டே வருது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் இரவு உணவு எப்போவுமே 7:30க்குனா சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இரவு வேலை உணவு அப்படின்றதுல நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கலாம், இடியாப்பம்
ரசம் எடுத்துக்கலாம், இல்லை காய்கறி குருமா மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இட்லியும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே மார்னிங் வந்து ஏதாவது ஹெல்த் மிக்ஸாக எடுத்துக்கோங்க. அதாவது கேப்பை ரொட்டி, இல்லை அப்படின்னா கேப்பை அடை, இல்லை வேறு ஏதாவது ஹெல்த்தியான விஷயங்கள் கேழ்வரகு கஞ்சி, கம்மங்கூழ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்திங்கன்னா நைட் சமயங்களில் லைட் வெயிட் ஃபுட்டாக, அதாவது நல்ல வெந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட் சமயங்களில். அப்போனா நெஞ்செரிச்சல் வராது, தூக்கமின்மை பிரச்சனை வராது. அதுக்காக சொல்கிறேன். படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு மைல்டு வாக்கிங் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் போயிருக்கணும். அந்த வாக்கிங் போனதுக்கப்புறம் சூடான பால் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் பேரிச்சம்பழம் ஒன்று தான் எடுக்கணும். அதுவுமே சுகர் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய நைட் ரொட்டீனாக இருக்கணும். கடைசியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஒரு கிளாஸ் பால் அப்படிங்கிறது 9:30, அதாவது நீங்கள் இரவு உணவு சாப்பிட்டதுலேருந்து 2 மணி நேரம் கழித்து இந்த ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு இடுப்போடு தண்ணி ஊற்றிட்டு, அதாவது உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின், கை கால் வலி எல்லாம் ரிலீஃப் ஆகும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக நல்ல தூக்கம் வரும். அதுக்காக ஹெல்ப்பாக இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன காய்கறி நான் சொன்ன முறையில் தான் இருக்கணும்னு இல்லை. ஹெல்த்தி உணவுகளை எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்கோ ஒரு நாள் முடியாத பட்சம் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பருப்பு வகைகள், முட்டை, அதே மாதிரி கோழியோடைய இறைச்சி கூட இருக்கலாம். அதாவது சிக்கன் இருக்கலாம். சிக்கன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணியோ ஆயில் சேர்த்தோ மசாலா சேர்த்தோ எடுத்துக்க வேணாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மீன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோலிக் ரிச் அப்படின்றதுல கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. பீன்ஸு, பட்டாணி, சிட்ரஸ் உணவுகள்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி உணவுகள், புளிப்பு நிறைஞ்சது, அதாவது ஆரஞ்சு, நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், சாத்துக்குடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கால்சியம் அண்ட் இரும்பும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி. இது ரெண்டுமே நம்மளுக்கு பால் ஐட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். கால்சியமும் உங்களுக்கு அயன் கண்டென்ட்டும். பால், தயிர், பேரிச்சம்பழம், கீரைகள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடிய ஏதாவது சிக்கன் ஐட்டமாக இருக்கட்டும், மட்டன் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை அரைவேக்காடாக இருக்கக்கூடிய முட்டை ஐட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு உணவு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்ல வெந்த உணவாக இருக்கணும். அரைவேக்காடாக தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. முழுசாக வேகாத உணவுகளில் கண்டிப்பாக நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கும். இது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். கர்ப்ப காலகட்டத்தில் அதிகப்படியான டீ குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த உணவு அட்டவணை அப்படிங்கிறது உங்களோட ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து முதல் வாரம், 2வது வாரத்துலேருந்து கடைசியாக டெலிவரி ஆகக்கூடிய 40 வாரம் வரைக்கும் குழந்தை எப்படி வளரும், எப்போ அவங்க அசைய ஆரம்பிப்பாங்க, குழந்தைக்கு என்னென்ன உறுப்பு எந்த வாரத்தில் உருவாகும், அவங்களோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய முக்கியமான சாப்பாடு என்ன, தவிர்க்க வேண்டிய சாப்பாடு என்ன, குறிப்பான ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, தடுப்பூசி, இதை பற்றின டீட்டெயிலை ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேன், ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற டைட்டிலில் டீட்டெயில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள் குழந்தைய பற்றி கொடுத்துருக்கேன். அண்ட் ஹெல்த்தி டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் உங்களுடைய நேச்சுரல் டெலிவரி அப்படின்றது இயற்கையான முறையில் நடக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.